ஹலோ, லாஸ்ட் மந்த் நான் ஒரு 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த 30 டேஸில் நான் 76.2 கேஜிஸில் இருந்து 69.8 கேஜிஸ்க்கு கொண்டு வந்துட்டேன். அதாவது 6.4 கேஜிஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஒர்க் அவுட் எதுவுமே பண்ணலை. ஸோ அந்த வெயிட் லாஸ் சேலஞ்சை பற்றி உங்களுக்கு தெரியலன்னா அதோட ரீல்ஸ், ஷார்ட்ஸ் எல்லாமே யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது, பாருங்கள். ஸோ அதுக்கு கீழே நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதில் காமனாக கேட்கப்பட்ட 10 கேள்விக்கு பதில் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, மார்னிங் வெயிட் பார்க்கும்போது நல்லா கம்மியாக காமிக்குது, ஆஃப்டர்நூன் பார்த்தா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, ஈவினிங் பார்த்தா ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது, இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கும்போது டெய்லி வெயிட் செக் பண்ணக்கூடாது. நான் ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்சாக பண்ணேன். ஸோ வெயிட் கம்மியாகிறது பார்க்கறதுக்கு தான் வியூவர்ஸ் வருவாங்க. அதனால தான் ஆக்சுவலி டெய்லி வெயிட் செக் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் ஒரு டயட் பண்ணும்போது வீக்லி ஒன்ஸ் வெயிட் செக் பண்ணால் போதும், இல்லைன்னா அது ரொம்ப டீமோட்டிவேட்டிங்காக இருக்கும். இப்போ அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன். நீங்கள் மார்னிங் எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் டாய்லெட் எல்லாம் போனதுக்கு அப்புறம் வெயிட் செக் பண்ணும்போது நல்ல ஒரு கம்மியான வெயிட் தான் காமிக்கும். ஆனால் நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் வெயிட் செக் பண்ணும்போது அந்த சாப்பாடோட வெயிட்டு, தண்ணியோட வெயிட் எல்லாமே சேர்த்து தான் காமிக்கும். அதே மாதிரி ஹோல் டேயில் ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன் கொஞ்சோண்டு இருக்கலாம். நீங்கள் சாப்பிட்ட ஃபுட்டில் இருக்கிற சால்ட் கொஞ்சம் வாட்டரை தக்க வச்சுக்கலாம், பாடிக்குள்ளே வாட்டர் ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெயிட் எல்லாமே சேர்த்து தான் ஈவினிங் உங்களுக்கு காமிக்கும். தயவு செஞ்சு நீங்கள் வெயிட் ஒரு நாளைக்கு 4 தடவை 3 தடவை எல்லாம் செக் பண்ணாதீங்க. இப்போ ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா, நான் இந்த 30 டேஸில் ஒர்க் அவுட் பண்ணேனா இல்லையா? பண்ணலை. அது எதனால் பண்ணலை அப்படின்னா, இங்கே பாப்பா, எனக்கு ஒரு 2 வயசு பாப்பா இருக்கா, அவளை பார்த்துக்கணும், வீட்டு வேலை பார்க்கணும், வீடியோ எடுக்கணும், அதோட வாய்ஸ் ஓவர் பண்ணணும், டெய்லி வீடியோஸ் இருந்துச்சுல்ல, இதோட சேர்த்து டயட் பண்ணிட்டு இருந்தேன். இது எல்லாத்துக்கும் நடுவில் ½ அன் ஹவர் கிடைச்சா நான் போய் எங்கேயாச்சும் உட்காரலாம், டயர்டாக இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சே தவிர, அந்த ½ அன் ஹவரும் ஒர்க் அவுட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை ஃபினிஷ் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஸோ இவ்வளோத்துக்கும் நடுவில் ஒர்க் அவுட்டும் பண்ணுறது தேவையா அப்படின்னு யோசிச்சா என்னோட ப்ரையாரிட்டி வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ ஒரு 65 கேஜிஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டு ஒர்க் அவுட்டை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு தான் நான் இருந்தேன். என்னோட பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ஒர்க் அவுட்டே பண்ண வேணாம், டயட் மட்டும் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டேன். டைம் இருந்தால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பிகாஸ் அது உங்களோட மசிலை டோன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், மசில் லாஸ் வராமல் தடுக்கும், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போதைக்கு என்ன மாதிரி டைமே இல்லைன்னா கிடைக்கிற டைம் கொஞ்சம் உட்கார்ந்தா போதும் அப்படின்னு இருக்கிறவங்க, நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் டயட் ஆச்சும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இப்போ டயட் மட்டும் பண்ணால் வெயிட் லாஸ் ஆகாது இல்லை அப்படின்னு கேட்குறவங்க கிட்ட அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஒரு கேலரி டெஃபிசிட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட பாடியில் வெயிட் லாஸ் நடக்கும். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்த இன்னொரு கேள்வி என்னென்னா, நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபாஸ்டிங் டைமில் தண்ணி குடிக்கக்கூடாது இல்லை, எப்படி அதை மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி இந்த ஃபாஸ்டிங்கில் தண்ணியெல்லாம் குடிக்கலாம். இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான ஃபாஸ்டிங். இதில் எப்படின்னா, நீங்கள் கேலரி இருக்கிற எதுவுமே குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஸோ தண்ணியில் தான் கேலரியே இல்லையே, 0 கேலரி. ஸோ நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். தண்ணி குடிக்கலனா தான் பிரச்சனை, டீஹைட்ரேஷன் வரும், மெட்டபாலிசம் கிராஷ் ஆகும், அதே மாதிரி உங்களோட டைஜஷன் ப்ராப்பராக நடக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண வேணான்னா நிறைய தண்ணி குடிங்க. அதாவது 2 to 3 லிட்டர்ஸ் வாட்டர் ஆச்சும் மினிமம் நீங்கள் டெய்லி எடுத்துருக்கணும். அது உங்களோட வெயிட் லாஸ்க்கு இன்னுமே நல்லா ஹெல்ப் பண்ணும், வெயிட் லாஸை பூஸ்ட் பண்ணும். தண்ணி இல்லாமல் வேறு எதெல்லாம் ஃபாஸ்டிங் டைமில் குடிக்கலாம் அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. பிளாக் காஃபி, பிளாக் டீ, கிரீன் டீ, ஜீரா வாட்டர், எதுலேயும் சுகரோ சால்ட்டோ போடக்கூடாது, எந்த ஸ்வீட்னஸும் ஆட் பண்ணக்கூடாது. இதுக்கு எல்லாமே கேலரிஸ் ரொம்ப கம்மி, அதனால உங்களோட ஃபாஸ்டிங் எங்கேயும் பிரேக் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் 16:8 ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுதான் ஒரு பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கு மேலேயும் இருக்குது 18:6, 18 hours ஃபாஸ்டிங், 6 hours மட்டும் சாப்பிட்றது, 20:4. நல்லா ட்ரை பண்ணாதீங்க. அப்படியெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நம்மளோட ஹெல்த்தை கெடுத்து தேவையே இல்லை. இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி என்னென்னா, எப்படி என்னோட வெயிட் மட்டும் சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகுது, அவங்களுக்கெல்லாம் அப்படி ஆகலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு பின்னாடி எந்த ராக்கெட் சயின்ஸும் இல்லை. நான் என்னோட வெயிட் அண்ட் ஹைட் பார்க்கும்போது ரொம்ப குண்டான ஒரு பர்சன். என்ன மாதிரி நல்ல குண்டாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஒரு டயட்டிங் பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் மந்த் வெயிட் லாஸ் சீக்கிரமாக நடக்கும், அப்புறம் ஸ்லோ டவுன் ஆகும். அதே மாதிரி கொஞ்சம் டோண்டாக இருக்கிறவங்க, இல்லைன்னா அவ்வளோ குண்டாலாம் இல்லாதவங்க வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் நடக்காது. பிகாஸ் அவங்களோட ஃபேட் பர்சன்டேஜ் கம்மி. என்ன மாதிரி
என்னோட ஹைட் இப்போ வந்து கேட்டிங்கன்னா 153 சென்டிமீட்டர், ஆனால் என்னோட வெயிட் 76 கேஜிஸ். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ குண்டாக இருக்கேன் அப்படின்னு. ஸோ இவ்வளோ ஃபேட் இருக்கிறவங்களுக்கு நார்மலாகவே ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஸ்பீடாக வெயிட் இறங்கும். இப்போ எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி என் கூட ஸ்டார்ட் பண்ண நிறைய பேருக்கு 6 to 7 கேஜிஸ் வரைக்கும் கம்மியாக இருக்குது. அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, நான் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றேன், ஒர்க் அவுட்டும் பண்ணுறேன், நீங்கள் சொல்கிற அதே ரெசிபி தான் நானும் ட்ரை பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் வெயிட் லாஸ் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, நீங்கள் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது, வெயிட் கெயின் வேணும்னா ஆகலாம். அதுக்கு ரீசன் என்னென்னா, நீங்கள் உங்களோட பாடிக்கு தேவையான அளவுக்கு சாப்பிடாம பசியோடு இருந்தீங்கன்னா ஃபேட்டை வந்து வெளியில் தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்ணாது, ஃபேட்டையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஆக்சுவலி என்ன பண்ணணும்னா, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும், வயிறு நிறையா சாப்பிடணும், பசி இல்லாமல் இருக்கணும். இந்த 30 டேஸ் பண்ணுறீங்கன்னா 30 டேஸும் பசிக்கக்கூடாது. பசிக்கும் போதெல்லாம் ஏதாச்சும் நல்லா சாப்பிட்டீங்கன்னா பாடியும் என்ன நினைக்கும், எனக்கு நல்ல ஃபுட்டாக கிடைக்குது, இருக்கிற ஃபேட்டை நம்ம வந்து வெளியில் விட்டுடலாம் அப்படின்னு நல்லா ஃபேட் லாஸ் ஆகும் உங்களுக்கு. இப்போ நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, கேலரிஸ் பார்க்கணும்ல, இவ்வளோ கேலரி தான் ஒருத்தவங்க சாப்பிடணுன்னா அதுக்குள்ளே வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஆக்சுவலி இது கரெக்டு தான். அதுக்குன்னு நீங்கள் 5 ஆல்மண்ட் சாப்பிட்டேன் அதோட கேலரி, ஒரு முட்டை சாப்பிட்டேன் அதோட கேலரி, ஒரு கிளாஸ் டீ குடித்தேன் அதோட கேலரி, இப்படின்னு எப்படிங்க வாழ்வீங்க? என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் கேலரி பார்க்குறது இல்லையா, இதுக்கு எவ்வளோ கேலரி இருக்குது, நீங்கள் இப்போ இவ்வளோ சாப்பிட்டீங்கல்ல, இதுக்கெல்லாம் எவ்வளோ கேலரி? அப்படியெல்லாம் வாழ முடியாதுங்க. எவ்வளோ நாள் பண்ணுவீங்க? ஸ்ட்ரெஸ் ஆகி ஸ்டாப் பண்ணிடுவீங்க. நீங்கள் ஒன்று மட்டும் பார்த்தா போதும், பசி இல்லாமல் இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்களா அது பார்க்கணும், இவ்வளோதான். பசிச்சுக்கிட்டே இருந்தாலும் தப்பு, அன்ஹெல்தியாக சாப்பிட்டு வயத்தை நிரப்பினாலும் தப்பு. நீங்கள் டயட் பண்ணும்போது உங்களுக்கு பசிக்குதுன்னா சாப்பிட்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ், மில்லட்ஸ், அதே மாதிரி ப்ரோட்டீன், மெயினாக ப்ரோட்டீன். நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஃபேட் லாஸ் ஆகும், மசில் லாஸ் ஆகாது, பசிக்காது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். இந்த பசிச்சுக்கிட்டே அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்து ஸ்ட்ரெஸ் ஆகி கிரேவிங் வந்து நிறையா சாப்பிட்டு வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு போகலாம். இன்னும் சிலர் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, நான் வந்து கேலரி டெஃபிசிட்லேயே தான் இருக்கேன், கொஞ்சம் தான் சாப்பிட்றேன், ஆனால் ஒரு வேளை பிரியாணி சாப்பிட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் மாதிரி சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும்ல அப்படின்னு கேட்டாங்க. இதோட பதில் என்னன்னா, நீங்கள் சாப்பிட்ற பிரியாணியில் ஆயில், கீ இந்த மாதிரி அன்ஹெல்தியாக நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் டயட் பண்ணும்போது உங்களோட பாடியை நீங்கள் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணணும். பாடிக்கு நியூட்ரியன்ஸ் தேவை. நீங்கள் ஒரு வேளை பிரியாணி சாப்பிட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் கம்மியாக ஃபுட்டு சாப்பிடும்போது தேவையான நியூட்ரியன்ஸ் பாடிக்கு கிடைக்காது. ஆட்டோமேட்டிக்லி பாடி வந்து ஷட் டவுன் ஆகும், அதாவது மெட்டபாலிசம் வந்து ஸ்லோ டவுன் ஆகும், வெயிட் லாஸ் நடக்காது. நீங்கள் சாப்பிட்ற அளவு கம்மியாக இருந்தால் கூட நியூட்ரியன்ஸ் ப்ராப்பராக கிடைக்கலன்னா ஹேர் லாஸ் வரலாம், தலை சுற்றலாம், டயட் பண்ண முடியாது, ரொம்ப கிரேவிங் வரும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. நீங்கள் டயட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஹெல்த்தியாக சாப்பிடணும். டயட்டிங் இஸ் ஈக்குவல் டு ஹெல்தி ஈட்டிங். இதில் எந்த சேஞ்சும் இல்லை. நீங்கள் பிரியாணியெல்லாம் சாப்பிடலாம், எப்போவாச்சும் 2 வீக்ஸ்க்கு ஒரு வாட்டி வேணும்னா, அந்த கிரேவிங் வந்துச்சுன்னா மட்டும் சாப்பிடலாம். இது கூடவே என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஸ்பீடாக வெயிட் இறங்கலை, ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் கொடுக்குற அதே ரெசிபி தான் நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நான் டயட் மட்டும்தான் பண்ணுறேன், நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணலை. ஸோ எனக்கு மசில்ஸில் பெருசாக டிஃப்ரென்ஸ் வராது, என்னோடய ஃபேட் வந்து கம்மியாகும், அது ஸ்கேலில் காமிக்கும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களோட மசில் கெயின் நடந்துகிட்ருக்கும். சைட் பை சைட் வெயிட், ஃபேட் ஒரு சைடில் போயிட்டுருக்கும், மசில் ஒரு சைடில் பில்ட் ஆகும். ஸோ வெயிட் எப்படி கம்மியாகும்? வெயிட் கம்மியாக காமிக்காது. நீங்கள் வந்து டோன்ட் ஆவீங்க கிராஜுவலி. 30 டேஸில் நீங்கள் லீன் ஆன மாதிரி உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் வெயிட் வந்து மேபி அப்படியே நிற்கலாம், இல்லைனா கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், இல்லைனா சம்டைம்ஸ் அது ஏறி இருக்கலாம். அதுக்கு ரீசன் என்னென்னா, ஃபேட் போயிருக்கு, மசில் வந்து நல்லா டோன் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற ஒருத்தவங்களாக இருந்தால் நீங்கள் இன்ச் லாஸ் மட்டும் பாருங்கள். இந்த ஸ்கேலில் வந்து எப்போவும் நம்பாதீங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டே என்ன மெஷர்மெண்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ட் பண்ணுற டே மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ எப்போவுமே இந்த வெயிங் ஸ்கேலை மட்டும் நம்பிட்டு இருக்காதீங்க. அடுத்த ஒரு கேள்வி என்னென்னா, பீரியட்ஸ் டைமில் ஏன் வெயிட் ஜாஸ்தியாக காமிக்குது? நான் நல்லா தான் சாப்பிட்டேன் ஆனால் வெயிட் ஏறிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நீங்கள் என்னோட அந்த 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னாலே தெரியும். எனக்கும் பீரியட்ஸ் டைமில் ஒரு
1 to 2 kgs ஏறிடுச்சு. 3 to 4 days அப்படியே நின்றுட்டு அப்புறம் ரெடியூஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மெயினான ரீசன் வாட்டர் ரிட்டென்ஷன், பிளாட்டிங், அதே மாதிரி ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன். ஸோ இந்த 3 ரீசன்ஸ்னால தான் நம்மளுக்கு பீரியட்ஸ் டைமில் டெம்பரரியாக வெயிட் கெயின் ஆகும். அது ஃபேக்ட்னால இல்லை. நிறைய பேர் வந்து ஐயோ நான் வந்து நல்லா வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருந்தேன், டக்குன்னு எனக்கு வந்து வெயிட் ஏறிடுச்சு, அதனால எனக்கு இதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படின்னு டீமோட்டிவேட்டட் ஆகி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அது பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 5 daysல திருப்பியும் வெயிட் ரெடியூஸ் ஆகும், அதுவும் ஸ்பீடாக ரெடியூஸ் ஆகும். ஸோ நான் அதை வீடியோலேயே காமிச்சிருக்கேன் பாருங்கள். அப்புறம் நிறைய பேர் கேட்குற இன்னொரு கேள்வி என்னென்னா, நான் சீட் மீல் அந்த மாதிரி ஒரே ஒரு வாட்டி வெளியிலேருந்து சாப்பிட்டேன், அடுத்த நாள் பார்த்தா திடீர்னு ரொம்ப வெயிட் ஏறிடுச்சு, ஏன் இப்படி நடக்குது, ஒரு வேளை சாப்பிட்டா கூட இப்படி ஏறுதே, டயட்டு விட்டு அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலி அந்த ஒரு வேளை நீங்கள் வெளியில் சாப்பிட்றதுனால ஃபேட் ஏறலை, அது வந்து வாட்டர் ரிட்டென்ஷன். நீங்கள் சாப்பிட்ட ஃபுட்டில் கார்பு நிறையா இருக்கலாம், அன்ஹெல்தியான ஆயில்ஸ் எல்லாம் இருக்கலாம், அதே மாதிரி சால்ட் நிறைய இருந்தால் வாட்டர் ரிட்டென்ஷன் நடக்கும். ஸோ இதனால எல்லாம் நம்மளோட பாடி கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக காமிக்கும். அது ஒரு 2 to 3 daysல அதுவாகவே போயிடும். நீங்கள் டயட்டை மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இது ஃபேட் இல்லை, இது வந்து டெம்பரரியான வாட்டர் ரிட்டென்ஷன். பீரியட்ஸ் டைமில் நடந்த மாதிரி இன்னொரு சினாரியோ, அவ்வளோதான். இப்போ நிறைய பேர் கேட்குற இன்னொரு கேள்வி என்னென்னா, டீ குடிக்கிறீங்களா டயட் பண்ணும்போது, எப்படி வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒன்றும் இல்லை, 2 டீ வரைக்கும் குடிச்சிருக்கேன், வெயிட் லாஸ் ஆகிருக்கு. 2 கிளாஸ் பால் குடிக்கிறதுனால ஃபேட் கெயின் எல்லாம் ஆகாது. நீங்கள் சுகர் போடக்கூடாது, எந்த ஸ்வீட்னஸும் யூஸ் பண்ணக்கூடாது. பிளெயினாக மில்க் டீ குடிச்சிங்கன்னா எதுவும் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிற பால் வந்து ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்கான மில்க் எடுத்தீங்கன்னா மேபி வெயிட் லாஸ் அந்த லூஸ் ஆகிற அந்த ஸ்பீடு வந்து கம்மியாகலாம். ஸோ ஒரு மாடரேட்டான அந்த ப்ளூ கலர் பேக்கெட் பால் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ என்னை சிரிக்க வச்ச அந்த 10th கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் எப்படி இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு கிரேவிங்கே வராதா, எப்படி இவ்வளோ சூப்பராக டயட் பண்ணீங்க அப்படின்னு. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, நான் திடீர்னு ஒரு நாளைக்கு அப்படியே வந்து டயட் பண்ணி 6.4 kgs ஒரே மாதத்தில் அப்படிங்க கம்மி பண்ணி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி வந்து நான் நிறைய வாட்டி ஃபெயில் ஆகிருக்கேன். மேபி ஒரு வருஷத்துக்கு மேலே கூட 78, 76 இந்த 2 kgsல அப்படியே ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தேன். டயட் ஸ்டார்ட் பண்ணுவேன், கிரேவிங் வரும், ஸ்டாப் பண்ணுவேன், திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவேன், நிறைய வாட்டி ஃபெயில் ஆனேன். இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் வெரி வெரி நார்மல். ஸோ எப்படி இந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சு அப்படின்னா, இதை நான் ஒரு ட்ரை பண்ணி அது ஒரு ஹேபிட்டாகவே ஆயிடுச்சு. எனக்கு இவ்வளோ நாள் எடுத்தது மேபி உங்களுக்கு ஒரு 3 monthsலேயே அச்சீவ் பண்ண முடியும். என்ன மாதிரி ஒரு ஃபுட்டி, ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஒரு ஃபுட்டிக்கு முடியும்னா உங்களால் சூப்பராக முடியும். ரொம்ப நாள் ட்ரை பண்ணி தான் இந்த கன்சிஸ்டன்சியும் வந்துச்சு, கிரேவிங் கண்ட்ரோல் பண்ணுற அந்த மைண்ட் செட்டும் வந்துச்சு. இதெல்லாம் ஒரு நாளில் வந்ததெல்லாம் இல்லை. அதே மாதிரி இப்போ இவ்வளோ தடவை நான் அதை ட்ரை பண்ணி அது எனக்கு அந்த ட்ராக் கிடைச்சதுக்கப்புறம் எப்படின்னா, இன்றைக்கி நான் நிறையா சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நான் டயட் ஸ்டார்ட் பண்ணணுன்னா இப்படி ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பிகாஸ் எனக்கு அது ஹேபிட் ஆகிடுச்சு. அது எல்லாராலேயும் முடியும். நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக வந்துடும். டயட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. சீரியஸ்லி ஹெல்த்தியாக சாப்பிடணும், ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கிற ரெசிபீஸ் மட்டும் தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். சூப்பராக டயட் பண்ணலாம், சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டின்ஸையும் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் அந்த வெயிட் லாஸ் ஜேர்னி இது வரைக்கும் பார்க்கலன்னா பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் கிடைச்சா கண்டிப்பாக இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அது பார்க்குற எனக்கும் சந்தோஷமாக இருக்கும், மற்றவங்களுக்கு அது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே பாய்.